அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டோட ஹாலில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் பல பதிவுகளில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருளோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில பொருட்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினாலே அதன் மூலமே நம்முடைய வீட்டில் ஒரு சில நல்ல அதிர்வுகளை கொண்டு வர முடியும். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நல்ல அதிர்வுகள் இருந்தாலே நம்முடைய எண்ண ஓட்டங்கள், நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் இவையெல்லாம் நேர்மறையானதாக இருக்கும். அனாவசியமான பயம், பதட்டம், மற்றவர்களிடம் கோபப்படுவது, கத்துவது, எரிச்சல் படுவது, இதை மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டோம். நம்முடைய மனது எப்பொழுதும் அமைதியான நிலையில் இருந்தாலே நமக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றும். நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தோன்றும். நாமளே சுய பரிசோதனை, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். அதற்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் எந்த பொருள்லாம் உங்களுக்கு பயன்படாமல் இருக்குதோ, எந்த பொருள்லாம் உடஞ்சி போய் இருக்குதோ, அல்லது எந்த பொருள்லாம் பழுதான நிலையில் இருக்குதோ அதெல்லாம் உடனுக்குடன் நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு எப்பயாவது ஒரு நாள் பயன்படும் அப்படின்னு டம்ப் பண்ணி வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சேர் டேபிளுமே நீங்கள் அசைக்காமல் கொள்ளாமல் அதை ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படியே போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுவே ஒரு நெகட்டிவிட்டியை உண்டு பண்ணும். அதனால தான் அந்த டேபிள் சேரெல்லாம் நம்ம துடைக்கணும். அதை வாரத்துக்கு ஒரு முறை 1 இன்ச்சு முன்னாடியோ அல்லது 1 இன்ச்சு பின்னாடியோ அல்லது சைட்லேயோ பக்கவாட்லேயோ நம்ம அதை நகர்த்தணும், அதை சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் அந்த மணி சத்தம், நம்ம பூஜை பண்ணும்போது மணி அடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு இடத்துல கேட்கணும். வாசனை நிறைந்ததாக நம்ம வைக்கணும், உயிரோட்டமானதாக இருக்கணும். இதற்கு எல்லாமே நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உயிரோட்டமானதாக இருக்கணும். இருக்கிறபடியே அந்த தூசி படிஞ்சு போய் அப்படி இருந்துச்சுனாலே அதுவே ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம வீட்டில் உண்டு பண்ணும். நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் சரி, சின்ன குழந்தைங்களுக்கும் சரி, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, அவர்களுடைய மனசில் அது ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். இப்போ நம்ம வீட்டு ஹாலில் சில பொருட்கள் எப்பொழுதுமே இருக்கணும். இன்னைக்கு வைக்கணும், நாளைக்கு எடுத்துடணும் அப்படின்லாம் கிடையாது. இல்லை 3 நாள் இருந்தால் போதும், இல்லை இது ஒரு 5 நாள் இருந்தால் போதும், அதுக்கப்புறமா இதை எடுத்துருங்க, இந்த ஒரு திசையில் வைங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இதை சில பொருட்கள் எப்பொழுதுமே நம்ம வீட்டு ஹாலில் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். நிறைய பொருட்கள் இருக்குது. அதில் ஒரு பொருள் ரொம்ப 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 முக்கியம். அது என்ன பொருள், அதை ஏன் நம்ம வைக்கணும்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக பதிவை தொடர்ந்து பாருங்கள். முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு கண்ணாடியிலையோ அல்லது செராமிக்லேயோ அல்லது அகல். இப்போ நம்ம நிறைய அகல் தான் சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயும் அகல் இருக்குது. இப்போ கண்ணாடி பவுல்னால் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாரும் செராமிக் கப்பல்லாம் காஃபி குடிக்கிறது கிடையாது, எல்லாம் ஸ்டீலில் தான் பயன்படுத்துவாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ நம்ம அகல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கல்லுப்பு, அதற்கு மேலே படிகாரம். கல்லுப்பு நம்ம எல்லா கடையிலையும் விற்கும், வீட்டில் இருக்கும். படிகாரம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் இருக்கும். பொதுவாக நம்ம வீட்டு ஹாலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இது வச்சுருப்போம், பூ உருளி வச்சுருப்போம். அது காமன், எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதுவும் நம்ம மனதை அமைதிப்படுத்தும், சாந்தப்படுத்தும். இன்னும் நீங்கள் அதில் வாசனை பொருட்கள், வெட்டி வேறு, பச்சை கற்பூரம், சில பேர் லெமன் கூட போடுறாங்க, அதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப விசேஷம். ஸோ அது நம்ம பண்ணலாம். அதற்கடுத்து இது நம்ம பண்ணணும். இது யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் உங்கள் வீட்டு ஹாலில். உங்கள் வீட்டோட நிலைவாசல் கதவு எந்த திசையில் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் கல்லுப்பு, மேலே படிகாரம், ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டு ஹாலில் ஒரு சோஃபா கீழேயோ அல்லது ஒரு டிவிக்கு பின்னாடியோ ஏதாவது ஒரு இடத்துல திறந்த நிலையில் நீங்கள் வையுங்க. வீட்டில் என்ன வார்த்தைகள் நம்மளே தப்பித்தவறி ஒரு சண்டையில் ஏதாவது ஒரு தகாத வார்த்தைகளை பேசிடுறோம், அந்த வார்த்தைகளோட அதிர்வுகள் யாரையும் பாதிக்காத வண்ணம் இது அது அப்படியே இழுத்துக்கும்.
அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வேற யாரோ வராங்க, ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆயிடுது, அந்த அதிர்வுகளை இது இழுத்துக்கும். இல்லை ஒரு மாதிரி கண் திருஷ்டி போடுற மாதிரி, இவங்க வீடு இன்னும் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க, சோஃபா இவ்வளோ விலை இருக்கும் போல இருக்கே, தரையெல்லாம் பயங்கர நல்ல தரையாக போட்டிருக்காங்க, கிரனைட் போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணம் அவங்க மனசில் தோன்றினால் கூட, அவங்க நமக்கு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் அதுவும் நமக்கு தீமையையே விளைவிக்கும். ஒரு ஏக்க பெருமூச்சு, அது நமக்கு நல்லது கிடையாது. ஸோ அதையும் இது தன்னுள்ளே ஈர்த்து வச்சுக்கும். ஸோ இந்த பொருள் அவசியமாக இருக்கணும். இதை மாதத்திற்கு ஒரு முறை, இதை ரெண்டுத்தையும் சேர்த்து, இதெல்லாம் ரொம்ப விலை அதிகம் கிடையாது. இதை நீங்கள் இன்னும் ஒரு 4 பீஸாக கூட உடைக்கலாம். ஜஸ்ட் நம்ம பூரிக்கட்டையை வச்சு நீங்கள் 4 பீஸாவோ இல்லை 6 பீஸாவோ கூட உடைச்சி ஒரு மாதத்துக்கு ஒரு கல் மேலே வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாதிரி பொருள்களை வாங்குவதற்கு ஒரு மாதம் 100 ரூபாயோ 150 ரூபாயோ நம்ம செலவு பண்ணுறதுல தவறே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இதை செய்யுங்க, அல்லது நம்ம அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதையும் செய்யலாம். ஸோ முதல் பொருள் இது. இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் இந்த ஒரு பொருள். இந்த பொருள் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதோ அந்த இடத்துல நிச்சயமாக நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம் இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இல்லைங்க இதை சில பேர் வீட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க, அவங்க ஒன்றும் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்கிற மாதிரிலாம் தெரியல, சாதாரணமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். அப்போ அவங்க இப்போ சாதாரணமாக இருக்கிறாங்கன்னா இதற்கு முன்னாடி அவங்க ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருக்கலாம். இப்போ ஒருத்தவங்க எப்படி இருக்கிறாங்களோ சில விஷயங்களை அவங்க தொடர்ந்து விடாமல் ஒரு 10 நாள் செஞ்சுட்டு அதோட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அதை செய்யக்கூடாது. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கை நிலை படிப்படியாக தான் உயரும். ஒரே நாளில் மந்திரம் போட்ட மாதிரி உயராது, படிப்படியாக உயரும். அதனால் இந்த சில விஷயங்கள்லாம் ஆதி காலத்திலேருந்தே எலுமிச்சை கனியோட மகத்துவம்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ராஜகனி அப்படின்னு அழைக்கக்கூடியது, தெய்வக்கனி அப்படின்னும் அழைக்கக்கூடியது. இதெல்லாம் பூஜையில் நம்ம பயன்படுத்துறது தெரியும். பட் ஒரே ஒரு லெமனை இதை மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரில் போட்டு நம்ம அது கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரி இதை வைக்கணும். மற்ற பொருள் முன்னாடி சொன்ன பொருளை நம்ம மறைத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஒரு பொருள் மற்றவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா இது அவங்க கண் பார்வையில் தெரியணும். உங்கள் ஹாலில் ஒரு சென்டர் டேபிள் வச்சுருக்கீங்களா, அந்த சென்டர் டேபிளில் இதை நடுவில் வையுங்க, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் மற்ற பொருள்களை வையுங்க. இது தெரியும் பொழுது என்ன மாதிரியான துஷ்ட சக்திகளோ மற்றவங்க ஏதோ நம்ம வீட்டில் ஏவி விடுறாங்க, அந்த அளவுக்கு நம்மளுக்கு எதிரி தொல்லைகள்லாம் இருக்கும். சில பேர்லாம் தொழிலில் பயங்கர எதிரிகள் இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி ஒன்று புதுசாக செஞ்சோன்னா அது அப்படியே நாளைக்கு அவங்க புதுசாக செய்வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒன்றுத்தை நம்ம செய்கிறோன்னா அடுத்த வீடோ மேல் வீடோ உடனே அடுத்த நாளோ 2 நாள்லேயோ அதை செய்வாங்க. ஸோ சுற்றி நம்மளை சுற்றி எப்படா நம்மளை கீழே தள்ளலான்னு எதிரி கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்கன்னா, சில எதிரி கூட்டங்கள் வீட்டுக்குள்ளாரியே இருக்கிறாங்க, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இதை மாதிரியான மக்களுக்கு இடையில் நீங்கள் வெளியில் இருக்கிறாங்கன்னா எதிரிகள், இதை உங்கள் வீட்டில் நீங்கள் அவசியம் வைக்கணுங்க. இதை இப்போ இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா 1 வாரம் கணக்கு, அடுத்த வாரம் இதை நீங்கள் இந்த எலுமிச்சையெல்லாம் தூக்கி போட்டுடலாம். தண்ணீரையும் நீங்கள் தூக்கி போட்டுடலாம். செடியிலலாம் ஊற்றாதீங்க, ஜஸ்ட்டு வெறும் ரோட்டில் ஊற்றிடுங்க. அடுத்த வாரம் புதுசாக நீங்கள் வைங்க, ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருங்க. இது நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். முன்னேற்றம் ஏற்படலைனா கூட இப்போ இருக்கிற நிலையிலேருந்து நம்ம பின்னாடி போக மாட்டோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் தான் நம்ம குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு பொருளுங்க. இந்த பொருளை நான் இப்போ நம்ம ஹாலில் வைக்கிறதுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நான் போன வருஷம் வச்சுருந்தேன், நடுவில் நிறைய நம்ம க்ளீன் பண்ணும்போது எல்லாம் கீழே விழுந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஜூன் மந்த்து நம்ம திரும்ப இதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால தான் இந்த பதிவை உங்களோடையும் ஷேர் பண்ணுறேன். இது 50 கிராம் 40 ரூபா தான். இது என்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். குன்றின் மணி, இந்த ஒரு பொருள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நீங்கள் கேரளா சைட் போனீங்கன்னா எல்லார் வீட்லேயும், அதாவது விவரம் தெரிந்தவர்கள் வீட்டில், அவங்க வீட்டு ஹாலில் இது நிச்சயமாக இருக்கும். இல்லை உங்கள் கண் பார்வைக்கு இல்லாத ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் குருவாயூர் கோவிலில் போனீங்கன்னா கூட இது நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க.
நாம் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த குன்றின் மணிக்கு இருக்குது. குன்றின் மணியில் 12 வகையான குன்றின் மணிகள் இருக்கின்றன. வெவ்வேறு நிறத்தில், வெள்ளை, பச்சை, இந்த மாதிரி சிகப்பும் கருப்பும் சேர்ந்து இதை பிள்ளையார் கண்ணு அப்படின்னு நம்ம அழைப்போம். விநாயகர் சதுர்த்தி அப்போ இதை நம்ம அந்த விநாயகரோட கண்களாக நம்ம வந்து வைப்போம். இது நம்ம வீட்டு ஹாலில் இருக்கும்பொழுது அவ்வளவு ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். நல்ல அதிர்வுகளை கொண்டு வந்து தரும். செல்வ செழிப்பை நமக்கு அளிக்கும். பல வழிகளில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பொருள் முன்னேற்றுகிறது அப்படின்னா அந்த பொருளை நம்ம தாராளமாக நம்ம வீட்டு ஹாலில் வைக்கலாம். இப்போ ஒரு பொருள் வந்து 1500 ரூபா 2000 ரூபா அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். 40 ரூபா 50 ரூபாவில் சில பொருட்கள், நல்ல பலன்களை தரக்கூடிய பொருட்கள் நமக்கு கிடைக்குதுன்னா அதை வந்து நம்ம தாராளமாக வாங்கலாம், பயன்படுத்தவும் செய்யலாம். இதை வந்து சில பேர் சிகப்பு கலர் துணியில் இந்த பொருளை வச்சு மூட்டையாக கட்டி நம்ம நிலைவாசலில் கட்டுவாங்க. எப்படி இந்த ஆகாச கருடன் கிழங்குலாம் நம்ம கட்டுறோமோ அதே போலவே இதை நிலைவாசலில் மூட்டையாக கட்டி வைப்பாங்க. டு ரிப்பல் நெகட்டிவிட்டி, அதுக்காக இதை பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம வீட்டு ஹாலில் நீங்கள் ஃபுல்லாக கூட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் பாதி கூட நீங்கள் எடுத்து ஒரு சின்ன அகலில் போட்டு ஒரு இடத்துல வைங்க. சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க இருக்கிறாங்க, வாயில் எடுத்து போட்டுடுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துல, கொஞ்சம் உயரமான இடத்துல தான் வைக்கணும். மற்றபடி நீங்கள் இந்த மூலையில் வைக்கணும் அந்த மூலையில் வைக்கணும்லாம் எதுவுமே கிடையாது. இதற்கு நீங்கள் ஹாலில் ஒரு இடத்துல மறைத்து வைக்க வேண்டாம், தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வையுங்க. ஸோ நம்ம இந்த பதிவில் நான் வந்து 3 பொருள்கள் தான் வந்து குறிப்பிட்டிருக்கிறேன். இன்னும் நிறைய பொருள்கள் இருக்குது. நான் அடுத்த இது பதிவில் நான் அதை உங்களுக்கு தரேன். இதை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நிலைவாசலில் என்ன செய்யணும், நம்ம படுக்கை அறையில் என்ன பொருள்கள் அவசியம் இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவாக தரலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பொருளை மாற்றணும்லாம் அவசியம் கிடையாது. இது மாட்டும் அப்படியே இருக்கலாம், இது கெட்டு போகாது. இது மாட்டும் காலத்துக்கு கூட இது அப்படியே இருக்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.